பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. என்னன்னா, தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட, நான் ஈசாய் குடும்பத்துல ஒரு நபரை ராஜாவா ஏற்படுத்தியிருக்கிறேன், நீ போய் அவங்களை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஈசாயோடைய மூத்த குமாரனை பார்த்து, இவன் தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிற ராஜா அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. ஆனா தேவன் அப்படி இல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நான் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல அற்பமாக எண்ணப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேவன் இந்த இடத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்றாருங்க. நம்மளும் கூட நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நபரை பார்க்கும்போது அவங்களுடைய தோற்றத்தை வச்சும் அவங்களுடைய திறமைகளை வச்சும் தேவன் இவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாருன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்லைங்க. ஒருவேளை நீங்க அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், மனுஷர்களால புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு சரியா இருந்துச்சுன்னா, உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும்போது நிச்சயமா தேவன் உங்களை உயர்த்தி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாருங்க. தேங்க்யூ. God bless you.